ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஸ்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வெண்டைக்காய் வச்சு ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டியான பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து சூடான சாதம் இல்லைன்னா தயிர் சாதத்தோடு போட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். நான் பச்சை வேர்க்கடலை தான் சேர்த்துருக்கேன். 5லேருந்து 7 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். நான் தோலோடு சேர்த்துருக்கேன். இப்போ காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 5 காஞ்ச மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். இப்போ கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை ஒரு 2 நிமிஷம் போல் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுங்க. நம்ம சேர்த்த பருப்பு எல்லாம் நல்லா வாசனை வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வறுப்பட்டுருச்சு. இது ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் போல் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இது நல்ல கலர் கொடுக்கும். இப்போ இதை மூடி போட்டு லைட்டாக பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கடாயில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காவை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதோடு சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் கட் பண்ணுறப்போ எந்த ஒரு ஈரப்பதமும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு குழப்பு தன்மைலாம் இருக்காது. இப்போ இதை மூடி போட்டு கேஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு பொடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பொடி இதோடு சேர்த்துக்கலாம். பொடி சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விடுங்க. அந்த வெண்டைக்காவோட அந்த மசாலா எல்லாமே ஒன்று சேர மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு. இது வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் வெந்துச்சுனாலே போதும். நல்லா கமகமன்னு சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸி. இதை ஒயிட் ரைஸோடு போட்டு சாப்பிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். இல்லைனா இதை போல் க்ரீமியான தயிர் சாதத்துக்கு மேலே போட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா யாஸ்ட் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.